வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்ருக்கோம். புக் சோர்ஸ் இருந்தால் புக் சோர்ஸோடு பார்ப்போம், அப்படின்னா டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்ப்போம். இன்றைக்கி 11வது நாள். எங்களா லாஸ்ட் வீக்கில் பொங்கல்னால கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. இனி வரும் காலங்களில் எப்பவும் போல் ரெகுலராக காலையில் ஜிஎஸ்க்கான 5 கேள்விகள் வீடியோவும், நைட்டு மேக்ஸுக்கான 5 கேள்விகள் வீடியோவும் இடம்பெறும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், who got the nickname father of guerrilla warfare in India? Who got the nickname father of guerrilla warfare in India? தமிழில் இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஃபஸ்ட்டு இந்த கொரில்லா போர் முறைனா என்னன்னு பார்த்தோன்னா, மலையோட இடுக்குகளில், மலைக்கு சின்ன சின்ன இடுக்கு பகுதியில் மறைஞ்சிருந்து, மலைக்கு பின்னாடி சின்ன சின்ன கேப்லலாம் மறைஞ்சிருந்து வர எதிரிகளை தாக்கி அழிக்கிறதுக்கு பேர் தான் கொரில்லா போர் முறை. இந்த கொரில்லா போர் முறையில் ஸ்பெஷலிஸ்ட்டே யாருன்னு பார்த்தோன்னா சிவாஜி. அது சிவாஜி, வீர சிவாஜி. இல்லை மராட்டிய பேரரசை உருவாக்கிய வீர சிவாஜி நம்ம சொல்லுவோம்ல, அந்த சிவாஜி தான் இந்த கொரில்லா போர் முறையோட தந்தை. இந்த நம்ம சிவாஜியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரை பற்றின கேள்விகள் நிறையவே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சிவாஜி ஆட்சி செஞ்ச பகுதிகள் இதுதான். மராட்டிய பேரரசில் நிறைய பேர் ஆட்சி பண்ணாலும் அதில் சிறப்பு வாய்ந்த அரசராக இப்போ எல்லாம் போற்றப்படுறது யாருன்னா சிவாஜி. இந்த சிவாஜி எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் இங்கே பாருங்கள், இங்கே இருக்க மராட்டிய பேரரசு இங்கேருந்து பெங்களூருக்கும் வந்திருக்காரு, போர் தொடுத்து. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் ஆரணி, செஞ்சி, பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர் இவ்வளோ தூரம் வரலும் படையெடுத்து வந்த ஒரே மராட்டிய பேரரசர் யாருன்னு பார்த்தோன்னா சிவாஜி தான். ஓகேங்களா? இங்கே செஞ்சிக்கோட்டை, ஆற்காடு, இங்கே ஆற்காடு, வேலூர், ஆரணி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து போரிட்டுருக்காரு. தன்னோட படையை இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்த ஒரு வீரரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி. இப்போ எல்லாம் மராட்டிய பேரரசில் தலை சிறந்த வீரராக விளங்குறவர் தான் இந்த வீர சிவாஜி. ஓகேங்களா? சிவாஜியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸை பார்ப்போம். 1627 சிவனேரி கோட்டை அப்படின்ற கோட்டையில் பிறக்கிறாரு. சிவனேரி கோட்டை 1627 சிவனேரி கோட்டையில் பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேர் என்னன்னா ஷாஜி பான்ஸ்லே. இவரோட அம்மா பேர் ஜிஜாபாய். ஓகேங்களா? ஜிஜாபாய் ஷாஜி பான்ஸ்லே ஜிஜாபாய் அம்மையாருக்கு 1627 சிவனேரி கோட்டையில் மகனாக பிறக்கிறாரு. இந்த ஷாஜி பான்ஸ்லே ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. முகலாய பேரரசர் ஷாஜகான், எல்லாருக்கும் தெரியல, அந்த ஷாஜகானோட தெற்கு பகுதியில் சில பகுதிகளை வந்து இவர் தான் படைத்தலைவராக இருந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த யாருன்னு பார்த்தோன்னா ஷாஜி பான்ஸ்லே. அப்போ ஷாஜி பான்ஸ்லேவும் முகலாயர்கிட்ட பணி செஞ்சுட்டு இருந்தது தான் அந்த ஷாஜி பான்ஸ்லேயோட மகன் தான் இந்த சிவாஜி. ஓகேங்களா? சிவாஜி தன்னோட 18 வயதானா 1645 27 பிறக்கிறாருங்களா. 1645 பார்த்தோம்னா முதல் அவரோட ராணுவ நடவடிக்கை ஃபஸ்ட்டு அப்போ தான் எடுக்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு போருக்கு போகிறாரு. எப்போ? 1645 தன்னுடைய 18 வயதில். முதல் போரில் என்ன பண்ணுறாருன்னா கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றுறாரு. மேலும் வெற்றிகளே கூச்சிட்டு இருக்கிறாரு. யாருன்னு பார்த்தோன்னா சிவாஜி. ஓகேங்களா? நமக்கு இது எல்லாம் போதும். அடுத்து வேறு எதுனா சிவாஜி வந்தால் அதில் பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாக இப்படியே பார்த்தாலும் போர் அடிக்கும். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1627 சிவனேரி கோட்டையில் பிறக்கிறாரு. அவரோட அப்பா பேர் ஷாஜி பான்ஸ்லே, அம்மா பேர் ஜிஜாபாய். 1645 தான் முதல் போருக்கு போகிறாரு. போருக்கு போய் என்ன பண்ணுறாரு? கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றுறாரு. இந்த டீட்டெயில்ஸ் நம்ம மட்டும் இன்றைக்கி போதும். நமக்கு அடுத்த வீடியோவில் சிவாஜி பற்றி கேள்விகள் வரும். அப்போ நம்ம மிச்ச கதையை கண்டினியூ பண்ணிப்போம். இல்லை இதையே பார்த்தோன்னா டைம் போயிடும். மேப் பார்த்துக்கோங்க. இதுதான் மராட்டிய சிவாஜி அவரோட ஆட்சி செய்த பகுதிகள். இங்கே பாருங்கள், பெல்லாரி, பெங்களூரு, இங்கே தமிழ்நாட்டில் பாருங்கள் எத்தனை பகுதிக்கு வரலும் படையெடுத்து வந்திருக்காருன்னு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. நீங்கள் புக்கில் என்ன தான் தேடினாலும் இந்த கேள்விக்கு ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்கள், த லாங்குவேஜ் அண்ட் ஐடியா ஆஃப் த preamble ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் borrowed from which of the following constitution? ஓகேங்களா? இது என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக படித்தா மட்டும்தான் இந்த கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். புக்கில் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எங்கேயும் கொடுக்கல. பாருங்கள், இந்திய அரசமைப்பு முகவரியின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அரசமைப்பின் செல்வாக்கில் உருவாக்கப்பட்டதாகும்? மொழியை பற்றி முகவரை, வெறும் மொழியை கொடுக்கல, முகவுரையில் இருக்கிற மொழி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம முகவுரைனா என்ன பண்ணுவோம்னா, அப்படியே நம்ம 12th புக்கு வருவோம். முகவுரையில் இருக்கிற மொழியை பற்றி, லட்சியங்களை பற்றி எந்த அரசமைப்பிலேருந்து நம்ம கடை வாங்கணும்னு இந்த 12th புக்கில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் அலசி தேடினா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்கள், எல்லாத்துலேயும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நான் படிச்சே காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள், அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் செய்முறை. இந்த மாதிரி இதுதான் கொடுத்துருக்காங்களே தவிர நம்மளுக்கு கொடுத்துருக்க இது 12th புக்கில் தான் இருக்கிறதுலே, நம்ம ஸ்கூல் புக்கிலே, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்லேயே டீட்டெயில்டாக இருக்கிற ஒரு புக்குன்னு எதுனா 12th புக்கு. அந்த 12th புக்கில் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டிலேயே இந்த நமக்கு கேட்டிருக்கிற இந்த கொஷின், ஓகேங்களா, மொழி
முகவரியோட மொழி எந்த அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்றதுக்கு ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். அல்லது நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கு படிச்சிங்கன்னா இதுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, லக்ஷ்மிகாந்த் புக்கை படிக்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னென்னா, நம்ம என்ன நினைப்போம், ஒன்று அமெரிக்காவாக இருக்கும் இல்லை ரஷ்யாவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆப்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1-3 இருக்குது. இல்லை நீங்கள் அமெரிக்கா ஃப்ரான்ஸ்னு நினச்சாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அல்லது நீங்கள் ஃப்ரான்ஸு ரஷ்யா ரெண்டும் நினச்சிங்கனாலும் அதுக்கும் ஆன்சர் இருக்குது. ஆனால் இந்த கேள்விக்கு சரியான விடை என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு முகவுரையோட மொழி மற்றும் லட்சியங்களில் எந்த அரசமைப்பு செல்வாக்குனால உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 3 நாடுகளும். ஓகேங்களா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா. இந்த 3 நாட்டுகளில் இருக்கிற பேஸ் பண்ணி தான் 3 நாட்டோட அரசமைப்பை பேஸ் பண்ணி தான் என்னென்னா இந்திய அரசமைப்போட முகவரியின் மொழி மற்றும் லட்சியங்கள் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இந்திய அரசமைப்போட முகவரியின் மொழி மற்றும் லட்சியங்கள். கொஷினில் கீழ்கண்ட எந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா கொஷினு ஆன்சர் அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா என்ற 3 நாட்டோட செல்வாக்குனால உருவாக்கப்பட்டது தான் நம்மளோட இந்திய அரசமைப்போட முகவரியின் மொழி மற்றும் லட்சியங்கள். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேள்விகள் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னா கொஞ்சம் கொஸ்டின் டஃப்பாக தான் போகும். நம்ம 12th புக்கு மட்டும் படித்தா போதாதுன்னு நிறைய பேர் 12th புக்கு மட்டும் படிப்பீங்க. 12th புக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு போதுமானது. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸே போதுமானது. பட் நான் குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னா ஸ்கூல் புக்ஸ் போதாது, நீங்கள் வெளி சோர்ஸுக்கு போய் தான் ஆகணும். ஓகேங்களா, இது பாருங்கள் எவ்வளோ ப்ரீஃபாக கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th புக்கே படித்தாலும் இந்த கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா, அடுத்த கேள்விக்கு போவோம். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பாப்புலரைஸ் த வேர்ட் சயின்டிஃபிக் டெம்பர்? எல்லாம் இந்த வேர்டை ஃபஸ்ட்டு பாப்புலரைஸ் பண்ணது யார்? கொஸ்டின் தமிழில் பின்வருவற்றில் யார் அறிவியல் மனப்பாங்கு என்னும் வார்த்தையை முதலாக பிரபலப்படுத்தினர்? நம்ம என்ன நினைப்போம், அறிவியல் மனப்பாங்கு. ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் அப்துல் கலாம்னு இருக்குது. இவர் தான் சயின்டிஸ்ட்டு, அதனால் இவர் தான் கரெக்டாக இருப்பார்னு நிறைய பேர் இதை தான் நினைப்போம். அதுக்காக தான் அவங்க ஆப்ஷன்லையும் அப்துல் கலாம் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. பட் இந்த கேள்விக்கு சரியான விடை எதுனா அப்துல் கலாம் இல்லை, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, அவர் தான் ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்ற வார்த்தையை பற்றி குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா, அறிவியல் மனப்பாங்கை பற்றி சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அவரோட புத்தகம், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த புத்தகத்தில் தான் இதை பற்றி அவர் குறிப்பிட்டிருப்பார். இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேயும் கவர் ஆகலை. பட் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புத்தகத்திலேருந்து நிறைய கேள்விகள் இடம்பெறும். அவர் சொன்னால் முக்கிய இந்த மாதிரி சென்டென்ஸ், ஓகேங்களா, ஒரு சில சென்டென்ஸ்லாம் சொல்லியிருப்பார், அதையும் கேட்பாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட வார்த்தை சார்ந்து கேட்பாங்க. அப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஜவஹர்லால் நேரு பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் வருதுனாலே அது எந்த புக்கில் இருக்குன்னா பெரும்பாலும் 90% டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகத்திலிருந்து தான் நமக்கு கேள்வியாக வரும். சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே ஆன்சரே தெரியல, என்ன போகிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு கொஸ்டின்னா நீங்கள் எதுவுமே ஆன்சர் தெரியாத பட்சத்தில் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா போட்டுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா பெரும்பாலான கேள்விகள் இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகத்திலிருந்து தான் ஜவஹர்லால் நேரு கேள்விகள் வரும். ஓகேங்களா, அதுக்குன்னு எனக்கு ஆன்சர் தெரியும், ஓரளவுக்கு வேறு புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். நான் சொன்னதுக்காக டிஸ்கவரி ஆஃப் இந்தியா போட்டுறதுங்க. எதுவுமே தெரியாத பட்சத்தில் இந்த ஆப்ஷன் இருந்தால் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சட்டங்கள். இந்த மாதிரி சட்டங்களும் மேக்ஸிமம் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. இந்த சட்டத்தை பார்த்து வச்சுக்கோங்க, வரப்போகிற எக்ஸாம்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட், இந்திய தொழிற்சங்கங்களுக்கான சட்டம். ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரம் வாங்காத முன்னாடியே போடப்பட்ட சட்டம். ஓகேங்களா, இந்திய தொழிற்சங்கங்களுக்கான சட்டம் என்னென்னா 1926. அப்போது 3. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு முதியோர் ஓய்வூதிய சட்டம். ஓய்வூதிய சட்டம் எப்போனா 1962. பாருங்கள், இது 26, இதை அப்படியே திருப்பி போட்டால் 62. இப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவோட தொழிற்சங்கங்களுக்கான சட்டம் 1926. தமிழ்நாடு முதியோர் ஓய்வூதிய திட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1962. ஓகேங்களா, 26 திருப்பி போட்டால் 62. தொழிற்சங்கங்கள் சட்டம்னா 26, அதே முதியோர் ஓய்வூதிய திட்டம்னா 62. அப்போ 3, 4 வந்துச்சுங்களா. அடுத்து பாருங்கள், சில்ட்ரன் ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசின் குழந்தைகள் சட்டம். இது அதுக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க 1960. ஓகேங்களா, இந்திய அரசின் குழந்தைகள் சட்டம் 1960. ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைகள் சட்டம் 1960. 1. அடுத்ததாக பாருங்கள், ஸ்டேட் பாலிசி ஃபார் த ஏஜ், வயதானவர்களுக்கான மாநில கொள்கை. இது ரீசெண்டாக 2000s போடப்பட்டது, 2006. ஓகேங்களா, வயதானவர்களுக்கான மாநில கொள்கை 2006. அப்போ 3, 4, 1, 2. ஆப்ஷனில் பாருங்கள் 3, 4, ஆப்ஷன் டி 3, 4, 1, 2. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். டேஷ் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இன் தமிழ்நாடு வித் எ லிட்ரஸி ரேட் ஆஃப் 91.75% இந்த இயர் 2011. 2011ஆம் ஆண்டில் டேஷ் மாவட்டம் தமிழகத்திலேயே அதிக எழுத்தறிவு விகிதம் 91.75% உள்ள மாவட்டம் ஆகும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கான சரியான விடை கன்னியாகுமரி. ஓகேங்களா, டாப்பில்
கல்வியில் டாப்பில் இருக்கிற டிஸ்ட்ரிக் எதுனா கன்னியாகுமரி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் மிஷினரிஸ் நிறைய கன்னியாகுமரிக்கு வராங்க. அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் அங்கே தான் ஆரம்பத்திலே அங்கேருந்து தான் அதிகமாக டெவலப் ஆகுது. அதனால் அங்கே இருக்கிறவங்க நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ். ஓகேங்களா, அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அவங்களோட மதத்தை பரப்புறதுக்காக வராங்க. அவங்க மதத்தை மட்டும் பரப்பாமல் கல்வியும் பரப்புகிறாங்க. அப்படி கல்வி அதிகமாக பரப்பப்படுது எங்கள் கன்னியாகுமரி சைடில். அங்கே தான் இப்போ வரைக்குமே நம்ம 2024 25 வந்துச்சு. இப்போ நம்ம சென்சஸில் எடுத்து பார்த்தாலும் தமிழகத்தில் டாப்பாக இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக் எதுன்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரி தான். ஓகேங்களா, அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான 5 கேள்விகளை பார்த்துட்டோம். நாளைக்கான 5 கேள்விகளை நாளை காலை டீட்டெயிலாக பார்க்கலாம். கேள்விகள் சம்மந்தமாகவோ அல்லது வீடியோ சம்மந்தமாக கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.